الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم لم يكن النبي صلى الله عليه وسلم يصوم شهرا أكثر من شعبان فإنه يصوم شعبان كله كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. கண்ணியத்திற்குரிய வாலிப சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய தௌஃபீக், ஒரு காலேஜோடைய மாஹூல்ல ஜும்மா தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கிறார். அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தணும். கல்வி கூடங்களில், கல்வியோடைய பாடசாலையில் நம்மளுடைய அந்த அல்லாஹ்வை வணங்கக்கூடிய, குறிப்பாக வெள்ளிக்கிழமை கூட தொழக்கூடாத முடியாத சூழ்நிலை தான் பரவி இருக்கிறது. தொழுகை என்றாலே தூரமாக போகக்கூடிய வாலிபர்களை தான் நம்ம பார்க்குறோம். அதற்கு மாற்றமான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் தஆலா இது இஸ்திகாமத்தாக இறுதி வரை நாம் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பானார். அல்ஹம்துலில்லாஹ். ஷாபான் மாசத்தோடைய முதல் நாளில் இருக்கிறோம். முதல் நாளில் இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் 29 அல்லது 30 நாள் தான் ரம்லானுக்கு இருக்கு. கண்ணியத்திற்குரிய வாலிபர்களே, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மாசமும் சரி, ஒவ்வொரு நாளுக்கும் சரி, ஒவ்வொரு மனிதருக்கும் சரி, வாழ்க்கையை நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா நிஅமத் என்ற அந்த அருள்கொடை பொழிந்து கொண்டே தான் இருக்கிறான். குறிப்பாக இந்த ஷாபான் மாசத்துல நபி அவங்க என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய தோழர்கள் சஹாபாக்களுக்கு என்ன செஞ்சாங்க? அதை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. சஹாபாக்கள் தாபீன்கள் காலத்துல, இன்னும் தபா தாபீன் காலத்துல, அவங்களோட பின்னொரு காலத்தில் ஷாபான் மாசத்தை, இந்த மாசத்தை எவ்வாறு அணுகினார்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும். பொதுவாக இந்த ஷாபான் மாசத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் ரமலானுக்கு தயாராகக்கூடிய மாதம். குறிப்பாக உதாரணத்துக்கு இது ஏர்கிராஃப்டோடைய அந்த ஏர்போர்ட்டோடைய அந்த காலேஜ்னு சொன்னா அதுக்குண்டான பயிற்சி இத்தனை வருஷம் படிச்சாதான் அதை அடைய முடியும், அப்படி இருக்கா இல்லையா? ஒரு கேட்டரிங் என்னாலும் சரி, ஒரு அடையணும் சரி, இத்தனை வருஷம் படிக்கணும். அதே போல ரமலானை சரியான முறையில் முழுமையாக குர்ஆனை கொண்டு, நோன்பை கொண்டு, தொழுகை கொண்டு முழுமையாக அல்லாஹ்வோட சிந்தனை அடைவதற்காக நீ டக்குன்னு ரமலான்ல மட்டும் அமல் செஞ்சா டக்குன்னு அல்லாஹ்வோட சிந்தனை வந்துடாது. நீ ரஜப் மாசத்திலேருந்து முயற்சி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு தான் நபி அவங்க ரஜப் மாசத்திலும் ஷாபான் மாசத்திலும் அதிகமாக நோன்புகளை, இன்னும் ரஜப் மாசத்துக்கு தனி சிறப்பு இருக்கு. இப்ப ஷாபான் மாசத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா சஹீஹான ஹதீஸ்ல, புகாரில வரக்கூடிய ஹதீஸ், சஹாபாக்கள் சொல்றாங்க நபி அவர்கள் ரமலான் மாசத்துக்கு அடுத்ததாக ஷாபான் மாதத்தில் தான் நான் அதிகமாக நோன்பு வைத்தவர்களாக பார்த்தேன், அதிகமாக நோன்பு வைத்தவர்களாக பார்த்தேன். அப்ப நம்ம பார்த்தோம்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷாபான் மாசத்துல அதிகமாக நோன்பு வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனோம்னு சொன்னா மூதாதையர்கள் இருந்து தாபீன் காலத்துல வந்த விஷயம் சொன்னா ரமலான் மாசத்துல எல்லாத்துக்கும் பல மடங்கு நன்மை, மல்டிபிள். அதனால குறிப்பா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ஜகாத்துடைய பணத்தை எப்ப கொடுப்பாங்க? ரமலான் மாசத்துல கொடுப்பாங்க. அதற்குண்டான 2% அழகாக பிரித்து அதில் உள்ள தயாரிப்பில் இருப்பார்கள். ரமலான் வந்தால் கொடுத்து விட வேண்டும். இரண்டாவதாக முதல் நோன்பு, ஜகாத்து. மூணாவதாக குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய மாதமாக இந்த மாசமாக ஆக்குவார்கள். எப்போதும் ஓதுவோம், தினமும் யாசின் ஓதுவோம், வாக்கியா ஓதுவோம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தபாரக்கல் எழுதி சூரா முழுக்க ஓதுவோம். இது பரவலாக இருக்கும். இருந்தாலும் நம்மளுடைய இந்த ஷாபானோட மாசத்தில் ரமலான் மாசத்தை சரியாக அடைவதற்காக இந்த ஷாபான் மாசத்தில் அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடிய நபர்கள் ஆகணும். ஆகலாமா? இன்ஷா அல்லாஹ். தினமும் அதிகமாக இப்பிலிருந்து
ஒரு 2 பக்கம் ஓதுறோம், ஒரு ஐன் ஓதுறோம், 2 ஐன் ஓதுற நபர்னு சொன்னா குறைஞ்சது காஜூஸ் ஓதக்கூடிய, காஜூஸ்னா அந்த 15 வரி குரானை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா 5 பக்கம் தான் வரும், 5 பக்கம். இப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ரமலான் மாசத்துல குரான் ஓதுறது நம்மளுக்கு லேசா தெரியும். அந்த குரானோட விஷயங்களை நம்மளுக்கு ஈஸியா விளங்க வரும். ரமலானும் குரானை கொண்டு தான் ரமலான் மாசத்து சிறப்பு. அப்ப உடனே நம்ம எடுத்து டக்குன்னு அந்த மாசத்துல எடுத்து செஞ்சோம்னா செய்ய முடியாது. அப்ப ரமலான் மாசத்தை முன்னிட்டு நாம் எந்த அளவுக்கு தயாராகுமோ அந்த அளவுக்கு ரமலான் மாசத்தை பரிபூர்ணமாக அல்லாஹ்வை அடையக்கூடிய, அல்லாஹ்வுக்கு விருப்பமான மாசமா ஆக்க முடியும். சில ஹதீஸ்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹ்ரி அப்படின்னு வருகிறது. சில கிதாபில் இப்னு மஜ்ஜா போன்ற நசாயி போன்ற ஹதீஸ் கிதாப் பார்த்து சொன்னா ஷஹ்ரி ஷாபான், என்னுடைய மாசம் இந்த மாதம் அப்படின்னு வருகிறது. அப்படி இந்த ஷாபான் மாசத்துல எந்த அளவுக்கு சிறப்பு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளுக்கும் சில சிறப்பு வச்சிருக்கிறான், சில வாரத்துக்கு சில சிறப்பு வச்சிருக்கிறான். அதே போல ரமலான் இந்த ஷாபான் மாசத்துல சில சிறப்பு இருக்கு. இப்போ உதாரணமா பார்த்தேன்னு சொன்னா வச்சுங்களேன், குறிப்பாக நாம் பக்த தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போறோம். எதற்கு போறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக ஆண்கள், ஆண் பிள்ளைகள் ஜமாத்தாக தொழ வேண்டும். குறிப்பாக ஃபஜர் தொழுகையும் அசர் தொழுகையும் குறிப்பாக உலமாக்கள் தஃப்சீரில் எழுதுகிறார்கள், ஹதீஸோட கிதாபுகள் எழுதுகிறார்கள். ஏனென்று சொன்னால் காலையில் வரக்கூடிய பள்ளிவாசலுக்கு மஸ்ஜித் வரக்கூடிய மலக்குகள் அசர் வரை வருகிறார்கள். அவர்கள் சென்றவுடன் அடுத்த மலக்கு வருகிறார்கள். அவர்கள் அசர்ல இருந்து ஃபஜர் வரைக்கும் இருக்கிறார்கள். பள்ளிவாசலில் ஹதீஸ் சரியான முஸ்லிமுடைய கிதாப்களை வருகிறது. அந்த காலையில் வரக்கூடிய அந்த மலக்குமார்கள் அசர் வரை இருக்கிறார்கள், அசர்ல இருந்து திரும்பி ஃபஜர் வரைக்கும் இருக்கிறார்கள், ஷிஃப்ட் மாறுகிறார்கள். இதே போல வாரத்தில் நடக்கக்கூடிய மலக்குமார்களுடைய அமல் என்னன்னு சொன்னால் நபி அவர்கள் அதிகமாக திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைப்பதாக இருந்தார்கள். திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும், ஏனென்று சொன்னால் அன்றைய நாள் வாரத்துடைய அமல்கள் மலக்குமார்கள் அல்லாஹ்விடம் போய் சமர்ப்பிக்கிறார்கள். அப்ப அந்த நாள்ல நோன்பு வச்சோன்னு சொன்னா ஏன் சஹாபாக்கள் கேட்பாங்க, இந்த நாள் நோன்பு வச்சிருக்கீன்னு. அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்விட்ட போய் செலுத்தக்கூடிய அந்த நாளில் நோன்பாளியாக இருப்பதை நான் விரும்புகிறேன், நோன்பாளியாக இருப்பதை நான் விரும்புகிறேன் என்று நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு விளக்கம் கொடுப்பார்கள். அதே போலதான் இந்த ஷாபான் மாசத்தில் குறிப்பாக சில நாட்கள் இருக்கிறது, அதில் பொதுவாக நபி அவர்கள் மாசத்தில் 3 நோன்பு என்று வைப்பார்கள், 13, 14, 15. ஷாபானுடைய அந்த அரபி மாதத்துடைய பிறை அடிப்படையில், அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த பிப்ரவரி 2வது வாரம் 12, 13, 14 வரும். அந்த ஐயாமுல் பீல் என்ற நோன்பை குறிப்பாக நபி அவர்கள் ஆர்வப்படுத்தி உள்ளார்கள். ஷாபான் மாசத்தில் கண்டிப்பாக வைத்திருக்கிறார்கள் என்று நம்ம ஹதீஸில் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அந்த 3 நாட்களில் தான் ஷாபானுடைய நிஸ்ஃபு ஷாபான் என்று பல ஹதீஸ்கள் வருகிறது. நீங்கள் அந்த நிஸ்ஃபு ஷாபான் என்ற ஹதீஸை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புகாரில, முஸ்லிம்ல, திர்மிதில ஹதீஸோட கிதாபுகள் அந்த அளவுக்கு சிறப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. ஏனென்று சொன்னால் அந்த நிஸ்ஃபு ஷாபான், ஷாபானுடைய 15ஆம் இரவிலே தான் அல்லாஹ் தஆலா அன்றைய வருடத்துடைய கணக்கை ஒப்படைக்கிறான். நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன. எவ்வளவு பெரிய சிறப்பு! வருடத்துடைய அனைத்து பாவங்களையும் அடியானுடைய பாவங்களையும் மன்னிக்கின்றான். யாருக்கு? அன்றைய நாள் இரவு வணங்கக்கூடியவர்களுக்கு, 15ஆம் நாள் இரவு வணங்கக்கூடியவர்களுக்கு அனைத்து பாவங்களையும் கஃபர அந்த துனூப ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை, பாவங்களை அனைத்து அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான். வருசலாக அந்த ஹதீஸில் 2 நபர்களை நபி அவர்கள் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். எவ்வளவு பெரிய சிறப்பு! ஷாபானுடைய 15ஆம் இரவு அந்த மிகப்பெரிய சிறப்பு சொல்லியிருக்கிறார்கள். அந்த இரவிலே குறிப்பாக வருடத்துடைய அனைத்து செஞ்ச பாவங்களையும் சரி, அனைத்து பாவங்களையும் தௌபாவின் மூலமாக நம் இரவு வணக்கத்தின் மூலமாக மன்னிக்கின்றான். அந்த இரவிலே கூட 2 நபர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. யாருங்க அந்த 2 பேரு? ஒன்று முஷ்ரிக், இணை வைக்கக்கூடிய நபர். ஃபர்ஸ்ட் யாருங்க? அல்லாஹ்வுக்கு நிகராக அல்லாஹ்வும் செய்யறாங்க ஆனா இதுவும் செய்யுதுங்க, அல்லாஹ்வும் செய்யறாங்க ஆனா இதுவும் செய்யுதுங்க, அல்லாஹ்வும் இருக்கிறாங்க ஆனா இதுவும் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய நபர்.
ரெண்டாவது முஷாஹின் அப்படின்னு வருது. முஷாஹின் அப்படின்னு சொன்னா கீழே விளக்கம் கொடுக்கறாங்க. ஷஹ்ல விளக்கத்துல முனாஃபிக் யாருங்க? முனாஃபிக்கு என்ன அர்த்தம்? தெளிவான விளக்கம் ஜுல் வஜ்ஹைன் அப்படின்னு அரபியில கிதாப்ல சொல்றாங்க. ரெண்டு முகமுடையவர், இரு முகமுடையவர்கள். இங்கே இப்படி இருப்பாரு, அங்க போனாலும் அப்படி இருப்பாரு, அங்க போனாலும் அப்படி இருப்பாரு. சூழ்நிலைக்கு தகுந்த போல அந்த அவரோட கொள்கையை மாத்திப்பார். நபி அவங்க காலத்துல இருப்பாங்க, நபி அவங்களுடைய அந்த ஆலோசனையில மஷ்வராலே இருப்பாங்க, அந்த படைகள் கிளம்புற எல்லாம் மஷ்வராலே இருப்பாங்க. இருந்தாலும் அது அப்படியே அங்க போய் இது பண்ணுவார். அங்க அவரோட கொள்கை, இங்க இவரோட கொள்கை. இதுக்கு பேரு இருமுகமுடையவர்களும். அந்த நாளில் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. பாவங்கள் அல்லாஹ் தஆலா சூரா முனாஃபிக் என்ற அத்தியாயத்துல அதிகமான தண்டனை அல்லாஹ் சொல்றான். அஸ்ஃபல மினன்னார், நரகத்துடைய அடி ஆழத்தில் சென்று விடுவோம். நரகத்துடைய ஸ்பெஷல் என்னன்னு தெரியுமா? நரகத்துடைய ஸ்பெஷல் என்னது? மௌத்தே வராது. இங்க போட்டு 2-3 அடி அடிச்சா என்ன பண்ணிடுவோம்? நம்ம மௌத்தாயிடும். ஓங்கி சேரால் அடிச்சாலே இந்த தலையில லைட்டா ஃபுல்லா வந்தாலும். ஆனா அங்க பாம்பு கடிக்கும், எது கடிக்கும், அந்தரை கடிக்கும், எது கடிக்கும், எல்லாம் கடிக்கும். ஆனா ஆகாது, உசிறு போக திரும்ப 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 தண்டனையை பாவத்திற்கேற்ப தண்டனை அனுபவித்துக் கொண்டே இருப்போம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு அப்படிப்பட்ட முழுமையான தண்டனைகள் விட்டு பாதுகாப்பானாக. இந்த ஷாபான் மாசத்துல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ரொம்ப ரொம்ப இந்த மாசத்தை மட்டும் நம்ம பக்குவமா அழகான முறையில என்னுடைய ரமலான சரியான அடுத்த ரமலான் நான் இருப்பான்னு தெரியல, அடுத்த வருடம் ஷாபான் மாசத்துல நான் இருப்பேனான்னு தெரியல. என்னுடைய ஈமான் சரியாகணும், என்னுடைய யக்கீன் சரியாகணும். உனக்கு பிரியமான அடியான் ஆகணும். உன்னுடைய நேசத்தை கொண்டு, உன்மேல காதல் கொண்டு இந்த மாசத்தை நான் முழுமையாக அடையிறதுக்காக நான் விருப்பப்படுறேன். தயவு செய்து யாரெல்லாம் எனக்கு அமல் செய்ய ஃபர்ஸ்ட் நேரம் கொடு. நம்ம எப்படி கேட்கணும்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் நேரம் இல்லைங்க, நோன்பு வைக்க நேரம் இல்லை, தொழுகிறதுக்கு நேரம் இல்லை, குர்ஆன் ஓதுறதுக்கு பொதுவா மக்கள் புலப்பு அந்த கூடிய வார்த்தை. இதுக்காக நம்ம துவா செய்யணும். ஃபர்ஸ்ட் நேரத்துடைய பரக்கத்து சஹாபாக்கள் காலத்துல இருந்த, நபி அவங்களுக்கு காலத்துல இருந்த அதே 24 நேரத்தும் இப்பயும் இருக்கு. அவங்க 23 வருஷத்துல எப்படி சாதிச்சாங்க, எவ்வளவு சாதிச்சாங்க, எத்தனை போர்கள், எத்தனை வெற்றிகள், எத்தனை மன்னர்கள் வந்தாங்க நபி அவங்கள்ட்ட. உமர் காலம் எப்படிப்பட்ட காலம், எத்தனை சஹாபாக்கள், எத்தனை நாட்டு மன்னர்கள் தேடி தேடி நாங்க இஸ்லாத்துக்கு வந்துரும், நாங்க இஸ்லாத்துக்கு வந்துரும், எங்க நாடு நீங்க எடுத்துங்க, எங்க நாடு நீங்க எடுத்துங்க. காந்தி உட்பட இப்ப வரைக்கும் உமர் என்ன சொல்லியிருந்தாங்க சொன்னா, அவங்களுடைய யக்கீன், அவங்கள்ட்ட குர்ஆன் மேல உள்ள பிரியம். உமர் காலம் அவங்களுடைய குர்ஆனுடைய எவ்வளவு போர்கள் வரும், எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வருவாங்க, எத்தனை பேர் நபர்கள் வருவாங்க. இருந்தாலும் குர்ஆனுக்கும் அவருக்குண்டான தொடர்பு மிகையானது. அவ்வளவு ஜுசுகள் ஓதுவாங்க. சஹாபாக்கள் வரலாறு கிதாப்ல அழுத்த திருத்தமாக கூறுறாங்க. இப்ப கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிப சொந்தங்களே, நம்ம கவனிக்கணும் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய ஆசை எந்த அளவுக்கு இருக்கு. இப்ப மேராஜோடைய நாள் போச்சு. மேராஜ் இரவுல சொர்க்கத்துல நிறைய பேர் பார்த்தாங்க, சொர்க்கத்துல நிறைய பேர் பார்த்தாங்க. இன்னும் மதீனாக்கே போகல, அப்படிப்பட்ட சஹாபி பெண்மணிகளுடைய சொர்க்கத்துல பார்த்தாங்க. அது ஏக பெரிய சம்பவம், அது தனியாவே பேசலாம். இதை ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அது அங்க ஒரு கன்னி பெண்ணை பார்த்தாங்க. இவ்வளவு அழகான பெண் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நபி அவங்க கூட இருக்கவங்க கேட்கிறாங்க, அல்லாட்ட கேட்கிறாங்க. இது ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அவங்களுக்கு. யாருக்கு? ஸைத் இப்னு ஹாரிஸா என்ற வாலிபருடைய அவங்களுக்கு சொந்தமான பெண் அப்படிங்கிறாங்க. இப்படி என்னங்க தியாகம் செஞ்சாங்க? நபி அவங்க கூடயே இருந்தாங்க. நபி அவங்களுக்கு என்னென்ன உதவி கடைசி வரைக்கும் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் தாயிஃப்க்கு அவங்களோட தான் போனாங்க, தாயிஃப்க்கு அவங்களோட தான் போனாங்க. வளர்ப்பு மகன், நபி அவங்களுடைய வளர்ப்பு மகன் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அவங்களுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தினாங்க, அல்லாஹ்வுக்காக முழுமையா தன்னை ஒப்படைச்சாங்க. இதை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஒவ்வொரு வாலிபர்களும் ஒவ்வொரு நபர்களும் நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, எனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பு என்ன, எனக்கும் என்னோட ரப்புக்கும் உள்ள தொடர்பு என்ன. என் கண்ணை இவ்வளவு அழகா படிச்சிருக்கானே, என்னோட முகத்தை அழகா படிச்சிருக்கானே, எனக்கு மூச்சு சக்தி கொடுத்திருக்கிறானே, என்னுடைய எல்லா ஆற்றலுக்கும் சக்தி கொடுத்திருக்கிறானே, என்னுடைய ரப்புக்கு நான் என்ன பண்றேன் தினமும். ஒவ்வொரு நம்ம யோசிக்கணும். காலேஜில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க, பல விஷயங்கள் செய்வாங்க. அது செய்யலைன்னா என்ன ஆகும்? கண்ணுக்கு நேரம் தெரியும், கண்ணுக்கு நேரம் தெரியுது. உலகத்துல எல்லா விஷயமும் ஒரு நாள் அழிஞ்சிரும். கண்ணு அல்லாஹ் தஆலா எல்லாமே மறைவா வச்சிருக்கான்.
இங்க உட்கார்ந்து எல்லாமே லட்சக்கணக்கான நன்மைகள். ஒவ்வொரு நபருடைய மன தூய்மைக்கு ஏற்ப அல்லாஹ் தஆலா நன்மைகளை எழுதி கொண்டே இருக்கிறான். அது நம்மளுக்கு தெரியாது, அது உண்மை. முன்கர் நக்கீர் இருக்கிறாங்க, வலது பக்கத்துல நன்மைகள் எழுதுறாங்க, இடது பக்கத்துல பாவங்கள் எழுதுறாங்க. சிராத்துல் முஸ்தகீம் பாலம் இருக்கு, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை முன்ன கடக்கணும். அங்க கியாமத்தினால கேள்விகள் இருக்கு. நம்ம உங்களுடைய வாலிபத்தை எவ்வாறு கழிச்சாய், உங்களுடைய செலவினங்களை எவ்வாறு செலவழிச்சாய். அல்லாஹ் தஆலா எல்லா கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணிட்டான், ஆன்சரே ரிலீஸ் பண்ணிட்டான். செமஸ்டருடைய ஆன்சர் மட்டும் வெளியேறிடுச்சு, கொஸ்டின் பேப்பர் வெளியேறிடுச்சு. இப்போ எப்படி இருக்கும்? கொஸ்டின் பேப்பர் வெளியேறிடுச்சு, என்ன ஆன்சர் எல்லாமே பக்காவா எழுதிட்டு போன எப்படி இருக்கும்? பக்காவா வந்துருமா இல்லையா? அதே போலதான் அல்லாஹ் தஆலா கொஸ்டினை ரிலீஸ் பண்ணிட்டான். மௌத்தான பிறகு எந்திரிக்கும் போது மண் ரப்புக, உன்னுடைய ரப்பு யாரு, மண் நபியுக மாதி, என்னுடைய மார்க்கம் என்ன, எல்லா கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் தெரியும்ல. யார் ரப்பு சொல்லுங்க? அல்லாஹ். யார் நபி? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய மார்க்கம் பேரு இஸ்லாம். எல்லாமே உன்னுடைய வாலிப வயசை எவ்வாறு கழிச்ச ஆன்சர் சொல்ல முடியுமா? அல்லாஹ் கொஸ்டின் பேப்பர் நபி அவங்க அழகா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உன்னுடைய செலவினங்களை எவ்வாறு செலவழித்தாய், உன்னுடைய நேரத்தை எவ்வாறு செலவழித்தாய். முஸ்லிம் திருமீது கிதாபுல வர 5 கேள்வி. இது போல ஒவ்வொன்றும் இவ்வளவு, இந்த பாலம் இருக்கும், இது இருக்கும், சொர்க்கத்துக்கு இவ்வளவு ஸ்டேஜ் இருக்கு. இது எல்லாமே ஹக்கு, உண்மை, மறுமை ஒரு விஷயம் நம்பணும். டேட் ஆஃப் பர்த் எல்லாருக்கும் தெரியும், டேட் ஆஃப் டெத் தெரியாது. எப்பவுமே தயாரா இருக்கணும். சஹாபாக்கள் தயாராக இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏத்து எப்போதும் அழைச்சிக்கொண்டு ரெடியா இருந்தாங்க. எப்படி முடிஞ்சு அவங்களால? தக்வா, இறையச்சம் உள்ளத்துல. உமர் ரலியல்லாஹு ஒரு சஹாபி தக்வான்னு சொல்றீங்களே, தக்வானா என்னன்னு அப்படின்னு கேட்டாங்க. உமர் அழகான முறையில் விளக்கம் கொடுத்தாங்க. நீ முட்கள் நிறைந்த காட்டுக்கு நீ போயிருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. என்னது? முட்கள் நிறைந்த காட்டுக்கு நீ போயிருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, நான் போயிருக்கிறேனே அப்படின்னு அந்த நபர் சொன்னார். எப்படி போனேன்? என்னுடைய ஆடையிலையும் என்னுடைய மேனியிலையும் அந்த முட்கள் படாம ரொம்ப பாதுகாத்து, ரொம்ப என்ன சொல்றது, பொறுமையா நிதானமா போனேன். இதுதான் தக்வா அப்படின்னா. புரிஞ்சா? வாழ்க்கையில பிரச்சனைகள், சாங்குகள் எல்லாமே இருக்கும், எல்லா முசீபத்துக்கள் எல்லாமே வரும். அல்லாஹ் தான் காப்பாத்துவான், அல்லாஹ் தான் செய்வான். பொறுமையா 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 இருந்து இன்ன சப்ர இந்த சதுமத்தில் ஊலா, பொறுமை தான் எல்லா விஷயத்துக்கும் அடிப்படை. இப்ப கண்ணியத்திற்குரிய வாலிபர்களே சொன்னாங்களே, நம்ம விளங்கணும் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அடையிறோம். குறிப்பாக இந்த ஷாபான் மாசத்துல குர்ஆன் அதிகமாக ஓதணும். குர்ஆன் ஓத தெரியலன்னா, தஜ்வீத் முறை ஓத தெரியல, யார் உங்க மஹல்லால எங்க தெரிஞ்சவங்க இருக்காங்களோ ஓத கத்துக்கிறது. இன்னைக்கு ஓதக்கூடிய சூழ்நிலை பரவ கிடைச்சிருச்சு. ஒவ்வொரு எழுத்து அழகான முறையில அல்ஹம்துலில்லாஹி ரப்பில், அல்லாஹ் எப்படி விருப்பப்படுவானோ. ஒரு சார் இருக்கிறாங்க, ஒரு கலெக்டர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட எப்படி இங்கிலீஷ் படிச்சு காப்போம், அவங்கள்ட்ட எப்படி நம்ம சரியான முறையில் படிச்சு, அதுக்காக எவ்வளவு நம்ம முயற்சி செய்யறோம். அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தையை, ரப்புடைய வார்த்தையை, 7 வானத்தை 7 பூமியை அகிலத்தை படிச்ச ரப்புடைய குர்ஆனை நம்ம எந்த அளவுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். இப்போ உங்களுக்கு சொல்லி அழகா புரிய வைக்கணும்னா, ஒரு 5 நிமிஷம் பாட்டு, 5 நிமிஷம் பாட்டு இருக்கு. அதை எவ்வளோ சிரமங்கள் எடுக்கிறாங்க. டக்குன்னு ஒரு பாட்டை இது பண்ணிடுவாங்களா? அதை எடுக்கிறாங்க, நைட்டு ஃபுல்லாக அது இது பண்ணுறாங்க, மியூசிக் இது பண்ணுறாங்க, பாட்டை இது பண்ணுறாங்க, கரெக்டாக செய்கிறாங்க, பல நாட்கள் எடுத்துக்கிறாங்க. இப்போ 5 உலகத்தோடைய அழியக்கூடிய ஒரு பாவமான விஷயத்துக்கு எப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய ரப்புடைய வார்த்தையை சொர்க்கத்திலே நம்ம செய்யக்கூடிய ஒரே அமல் குர்ஆன் ஓதுறது. அது அல்லாஹ் நபி அவங்க தெளிவாக ஹதீஸ் சொல்லிட்டாங்க. இர்தகி, அல்லாஹ் யாரு குர்ஆனை உலகத்தில் தஜ்வீத் முறையில ஓதுறாங்களோ அவங்கள தான் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஓத வைப்பான். அப்ப நம்ம கவனமா இருக்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு ஆயத்தை சொல்ல, வரத்தில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை ஜவ்வத தஃப்சீர்ல பார்த்தோம்னு சொன்னா என்ன கொடுத்திருக்காங்க? ஜவ்வதுல் குர்ஆன தஜ்வீதா, குர்ஆனை தஜ்வீத் முறையில் ஓதி பழகுங்கள், ஓதுங்கள். இப்ப கண்ணியத்திற்குரிய வாலிபர்களே, நம்ம விளங்கணும் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு குர்ஆனை நோக்கி, நபியோடைய அந்த சுன்னத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை முழுமையாக நம்ம விளங்கணும். இன்ஷா அல்லாஹ் அந்த ஷாபானுடைய மாசத்தை முழுமையாக நம்ம நன்மைகளை கொண்டு அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு அடியார்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாக்கிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.